بسم الله الرحمن الرحيم. நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் திருமணமான பின்பு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பெயரை தன்னுடைய பெயருடன் இணைத்து கொள்ளலாமா, இதற்கு மார்க்கம் கூறுவது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். நிக்கா ஆன உடனே தன்னுடைய அத்தாவுடைய பெயரை எடுத்துட்டு உடனே அவங்க பெயரோட தன்னுடைய கணவன் பெயரை இணைத்து அந்த பெயரவே தன்னுடைய குடும்ப பெயராக மாற்றிக்கிறாங்க. இவ்வாறான விஷயத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. மாறாக அல்லாஹ் இதை நமக்கு தடை செய்துள்ளான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுருக்கான் அப்படின்னா அதற்கு பின்னாடி பல்லாயிரம் கணக்கான நன்மைகள் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். அதில் ஒரு சிலது என்னன்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு பந்தம் தான். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கணவனோ நம்ம மனைவியும் நம்ம கூட இருப்பாங்க. அதற்கு பின்பு அல்லாஹ் நாடினால் நம்ம அவங்க கூட மறுமையில் வாழ்வோம். அது நம்மளுடைய ஆகிராவுடைய விஷயம். உலக வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் அவங்க தலாக் விடப்படலாம், அவங்க பிரியலாம், இருவருமே வெவ்வேறு திருமணங்கள் செய்து கொள்ளலாம், இன்னும் அவங்க கணவனோ மனைவியோ இறந்து கூட போகலாம். ஸோ இவ்வாறான நிலைமைகள் இருக்கும்போது ஒரு தடவை மாற்றுறது இயல்பு தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது, ஒருத்தருக்கு 2-3 திருமணங்கள் அப்படின்னு நடக்கும்போது இந்த பெயர் மாற்றுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை தடை செய்துள்ளான். இன்னும் இஸ்லாத்தில் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்தாலும் அந்த பிள்ளைகளுடைய உரிமையான அத்தா யாரோ அவங்களுடைய பெயர் சொல்லி தான் அந்த பிள்ளைகளை காலம் முழுவதும் நம்ம அழைக்கணுமே தவிர தத்தெடுத்த அந்த அத்தாவுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆனிலும் கூறியுள்ளான். எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழையுங்கள், அதுவே அல்லாஹ்விடத்தில் நீதமுள்ளதாகும்னு அல்லாஹ் கூறியிருக்கிறான். இன்னும் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பெண் சொஹாபாக்களுடைய பேருமே பார்த்தீங்கன்னா ஹதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா பின் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு தான் ஆரம்பம் செஞ்சு அவங்களுடைய பெயர்கள் அவங்களுடைய தந்தை பெயர்களுடன் இணைத்து கூறப்படுது. இவ்வாறு நபிமார்களையே அவங்க மனம் முடித்த போதிலும் அவங்க தந்தை பெயருடன் தான் அவங்க அறியப்படுறாங்க. சுபஹானல்லாஹ். இதை தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது. மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்களது பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள், ஆகையால் உங்களது பெயர்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு முஸ்னத் அஹமதுன்ற நூலில் சொல்லியிருக்காங்க. இம்மைன்னு மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்ம சந்திக்கிற அந்த நாளில் அல்லாஹ் நம்முடைய தந்தை பெயர் கொண்டு தான் நம்ம அழைக்க போகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி விஷயங்களில் கணவன்மார்கள் மாற்ற சொல்லி நம்மக்கிட்ட வலியுறுத்தினாலும் கூட அவங்க பேச்சை கேட்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை நிறைவேற்றுவதே உண்மையான ஒரு முஃமினின் அடையாளமாகும்.